Hello and welcome to Selva's Kitchen. கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி ரெண்டு பண்டிகை தினங்கள்லயுமே பால் கொழுக்கட்டையை நம்ம சாமிக்கு படைக்கிறது வழக்கம். சின்ன சின்ன அரிசி உருண்டைகளை தேங்காய் பால்ல வேக வச்சு செய்யற இந்த பால் கொழுக்கட்டை குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் விருப்பமானது. இந்த கொழுக்கட்டையை 45 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். 6ல இருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். ஸ்டெப் 1, கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணிடலாம். அரிசி மாவு, இடியாப்ப மாவு இல்ல கொழுக்கட்டை மாவு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை 2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு அளக்குற அதே கப்பால பால், தேங்காய் பால், வெல்லம், நெய் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் அல்லது நெய் 3 சொட்டு. 1 கப் அரிசி மாவுக்கு 1.25 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி மாவுங்கிறதுனால 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அடுப்பை அணைச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு பெரிய பவுல்ல அரிசி மாவு, உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. சூடா இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா மாவோட சேர்த்து கரண்டி உதவியோட கிளறி விடுங்க. தண்ணி சேர்க்கும் போது எப்போதும் முதல்லயே எல்லா தண்ணியும் ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து கிளறணும். கரண்டி வச்சு கிளறும் போது கரண்டியோட பின்புறம் வச்சு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விடுங்க. கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணும்போது 1 கப் கொழுக்கட்டை மாவுனா 1.25 கப் தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. மாவோட தரத்தை பொறுத்து சில சமயம் 1 கப், சில சமயம் 1.25 கப் தேவைப்படும். பளீச் வெள்ளை மாவு தெரியாத மாதிரி கரண்டியால கிளறினதுக்கு அப்புறமா மாவோட சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்க உங்க கையால எல்லா மாவையும் ஒன்று திரட்டி வச்சிருங்க. மாவோட பதம் கையில ஒட்டவும் கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் மாவு உலராம இருக்கிறதுக்காக ஈர துணியால மூடி வச்சிடலாம். ஸ்டெப் 2, வெள்ளைப்பாகு தயாரிச்சுட்டு தேங்காய் பாலையும் பிரிச்சு எடுத்துடலாம். வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு பிரவுன் சுகரை அப்படியே சேர்த்துக்கலாம், இல்ல வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை 1.5 கப் சேர்த்திருக்கேன். 4 ஏலக்காய் அல்லது ஏலக்காய் பொடி 3/4 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்துல வெல்லம் சேர்த்துட்டு அது மூழ்கிற லெவல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காவை கொஞ்சமா தட்டி அதுல இருக்கிற விதைகளை கொஞ்சமா பொடிச்சு வெல்லத்தோட சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான சூட்டுல வச்சுட்டு வெல்லம் கரைஞ்சு ஒரு கொதி வந்த உடனேயே அணைச்சிடலாம். இப்போ ஒரு முறை தேங்காயில இருந்து 6ல இருந்து 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் எடுத்துட்டு முதல் தேங்காய் பால் திக் கோகோனட் மில்க் 1 கப், 2ஆம் தேங்காய் பால் தின் கோகோனட் மில்க் 2 கப் பிரிச்சு எடுத்துடலாம். ஸ்டெப் 3, பாலையும் தேங்காய் பாலையும் கொதிக்க வச்சுட்டு கொழுக்கட்டை உருண்டைகளை உருட்டிடலாம். பெரிய அடிக்கனமான பாத்திரத்துல திக்கான பால் 3 கப், தண்ணி 2 கப், 2ஆம் தேங்காய் பால் 2 கப் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூடு பண்ணிடலாம். பால் பொங்க ஆரம்பிச்சதும் அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இப்போ கொழுக்கட்டை மாவுல இருந்து உருண்டைகள் தயாரிச்சிடலாம். கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய். கொழுக்கட்டை மாவுல இருந்து சின்ன பகுதியை மட்டும் எடுத்துட்டு ஒரே அளவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துருங்க. ஒவ்வொரு உருண்டைக்கும் கையில எண்ணெயை தேய்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. எப்ப கையில மாவு ஒட்டுற மாதிரி தோணுதோ அப்போ கொஞ்சமா தேய்ச்சிக்கலாம். கொழுக்கட்டை உருண்டைகளையும் காயாம இருக்கிறதுக்காக மூடியே வச்சிருங்க. பால் கொழுக்கட்டை கெட்டியா வேணும்னா 4 உருண்டை அல்லது 2 உருண்டையை மட்டும் அதுல இருந்து எடுத்து நம்ம கொதிக்க வச்சிருக்கிற பாலை கொஞ்சமா ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையை நீங்க உருண்டைகளாவும் செய்யலாம், இல்ல இதே மாதிரி நீல வாக்குலையும் உருட்டி வைக்கலாம். ஸ்டெப் 5, கொழுக்கட்டைகளை பால்ல வேக விட்டுறலாம். கொதிச்சிட்டு இருக்கிற பாலை அப்பப்ப ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சிரும். உருண்டைகளை மெதுவா சேர்த்துடலாம். கை வச்சு ஒண்ணா சேர்க்காதீங்க, மேல தெரிச்சிரும். ஸோ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி மெதுவா உள்ள சேர்த்துருங்க. உருண்டைகளை பால்ல சேர்க்கும் போது பால் நல்லா சூடா கொதிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா மாவு கரைஞ்சிரும். அப்பப்ப பால் அடியில பிடிக்காம இருக்கிறதுக்காக மெதுவா கிளறி விடுங்க. உருண்டைகள் எல்லாமே முழுமையா வேகிறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் வரை ஆகும்.
8 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 உருண்டை எடுத்து கத்தியால கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி வெந்திருக்கணும். உருண்டை வேகாம இருந்தா அதோட நடுப்பகுதி பளிச் வெள்ளை கலர்ல இருக்கும். உருண்டைகளை பாலில் சேர்க்கும் போது கீழே தான் தங்கி இருக்கும். ஆனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே மிதந்து காணப்படும். வெந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு மினுமினுப்பா இருக்கும். இப்போ பால் கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கலந்து வச்ச அரிசி மாவு கலவையை சேர்த்துடலாம். 2 நிமிஷம் சிம்லையே கொதிச்சதுக்கு அப்புறமா பால் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருந்த வெள்ளப்பாகுவை வடிகட்டி சேர்த்துடலாம். கரண்டியால கலந்துட்டு ஒரு கொதி வர ஆரம்பிச்ச உடனேயே துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல், கெட்டியான தேங்காய் பால் இதை சேர்த்து 2 நிமிஷம், அதாவது ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை அணைச்சிடலாம். கெட்டியான தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். ஆரோக்கியமான சுவையான பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. சின்ன வயசுல அம்மாக்கு செல்ல உதவியா உருண்டைகளை உருட்டின ஞாபகங்களோட செஞ்சு பார்த்துட்டு ருசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.